பிசாசு என்னை சோதனை செய்ய வரும்போது, சோதிக்க வரும்போது, நான் அவனை எதிர்த்து நிற்க நான் என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்குங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். அமேன். இருமனமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அமேன். அது மட்டுமல்ல, உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னென்று சொல்லி பார்த்தால், அந்த பிசாசு எப்படியாவது என்னை சோதிக்க வேண்டும் என்று வரும்போது, நான் தெளிந்த புத்தியுள்ளவளாக இருந்து நான் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். அப்போது அவன் என்னை கிச்சிக்கும் சிங்கம் போல் விலங்கலாம் வரை தேடி சுற்றி திரிந்தாலும், நான் என்ன செய்வேன்னா, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை மேற்கொள்வேன் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான சகோதரர்களே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. மட்டுமில்லை, அவரிடத்தில் சேரணும், நம்ம கைகளை சுத்திகரிக்கணும், நம்ம இருமனமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது, ஒரே மனதோடு இருக்கணும். இது மட்டும் இல்லை, இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருக்கணும். அப்படிப்பட்ட ஆமேன் கிருபைகளை ஆண்டவரிடத்தில் நாளில் பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.